கோவிலில் கடவுள்தான் கிங், கடவுளுக்கு பக்தர்கள் கிங். அதே போல சினிமாவுக்கு தியேட்டர்ஸ் தான் கிங், தியேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங். இந்த ஆர்இசியினுடைய ப்ரொஃபஸர்ஸ், பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்டன்ட் கிங், கரஸ்பாண்டன்ட்டுக்கு இந்த காலேஜ் கிங், இந்த காலேஜுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிங். அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங், வானத்திற்கு சூரியன் கிங், இரவில் நிலவு கிங், நிலவுக்கு கடல் கிங், கடலுக்கு கடற்கரையிலே கடலை போடும் லவ்வர்ஸ் கிங், லவ்வர்ஸுக்கு ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங், அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங். கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங், வெள்ளை நிறத்திற்கு பால் கிங், பாலுக்கு பசுமாடு கிங், பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங், பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங், விவசாயத்திற்கு விவசாயி கிங், விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங், அந்த வியர்வைக்கு வெற்றி கிங், வெற்றிக்கு சம்பளம் கிங், அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் கிங், மனத்திற்கு ஞானம் கிங், ஞானத்திற்கு இந்த பூமியே கிங். அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங், மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமான் கிங். அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தினுடைய ஒளிப்பாதிவர்கள் கிங். அண்ணனும் தம்பியும், அண்ணன் டைரக்டர், தம்பி கேமராமேன். அன்பு அண்ணன் தம்பியோட பிறந்தவர்களுக்கு அது ஒரு. அதை போல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை. சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை. அந்த நகைச்சுவைக்கு கிங் எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங். அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன், உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு 3 காரணம். ஒன்று, அவரை இந்த பூமிக்கு படைத்து விட்டு மேலே இருந்தவர் ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங். இங்கு நீதான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே, இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள். அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன். அதையெல்லாம் தாண்டி இங்கு நீதான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுராம் பிளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு செழியன் எல்லோருக்கும் கிங். சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை, சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது. நுங்கு எடுத்து இளநீல போட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீங்க நீதான் கிங். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு. ஆனந்த் சாரோட டைரக்ஷன்ல, ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவுல, அண்ட் பிரியா அவங்க வந்து அறிமுகமாக. சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்துல மற்ற படங்கள் போல இந்த படத்துலையும் அது ரொம்ப எக்ஸசிவா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இதுல சர்ப்ரைஸ் பேக்கேஜா இந்த ஒரு லவ் சாங்ல சார் ரொம்ப சீரியஸா ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அன்பு செழியன் சார், தயாரிப்பாளர் அன்பு செழியன் சாருக்கும் அவங்களுடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். REC we love you. God bless. போதும் நான் போகும் பாதை இது, இப்போது நேர்காமல் எண்ணிழுது, என்னுள்ளம் லேசாக கை நீளுது, வெரசா போகையிலே புதுசா போறவளே, இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால, என் பேச்சு மூச்சு எங்க காணல.
எல்லாருக்கும் ரொம்ப வைபாக ரொம்ப எனர்ஜியாக இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட்டு. லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் லைஃப் ஃபுல்லாக நான் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணேன்னா அது என்னோடய ப்ரொடியூசர் அன்பு செழியன் சாரும் சுஸ்மிதா மேடமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி சந்தனம் சார், நான் ரொம்ப வருஷமாகவே சந்தனம் சார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அந்த ஆசை வந்து எனக்கு இந்த படத்து மூலியமாக நிறைவேறுச்சு. சந்தனம் சார் கூட ஒர்க் பண்ணதில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எதெல்லாம் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இமான் சார் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு உறவு. இந்த படத்தில் ரொம்ப ஆறுதலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ சூப்பர் சாங்ஸ்லாம் கொடுத்ததுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு ஒரு சகோதரர் வந்துட்டே இருப்பீங்க. தேங்க்யூ சார். ஸோ அது இல்லாமல் தம்பி ரமையா சார் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு எனக்கு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டோட்டல் க்ரூவுக்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ பாய். சச் அ கிராண்ட் இவெண்ட். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி. எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். குட்டியாக ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி. பிரியா யூபிடியாக நிறைய ஸ்டேஜில் நின்றுருக்கேன். நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன். நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். கடவுளுக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, யூபிடி ஃபேம் அண்ட் என்னோட ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். And a very big thank you to our producer, Gopuram Films, Anbuchelian sir, Sushmita Anbuchelian sister, director Anand sir, DOP Om sir, editor sir, Gopi sir for being a big support, Thambi Ramaiah sir, Iman sir, அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ. அண்ட் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற எங்கள் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்கள். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் மாக்கப் ஆனால் ஒரு விஷயம், உங்களோட டைமிங் கவுண்டர் அண்ட் காமெடி பார்க்குறதுக்காகவே நான் நிறைய விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் அஸ். தேங்க்யூ. பல்லி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலராக இந்த சைடு அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல். அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது. இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு. வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படத்துடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில். இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்லேருந்து ரீரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்பு செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ், அவர் இங்கே இன்னும் வர முடியல. பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க. ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நானே பயந்துட்டேன் இது அப்படின்னு. அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க். அண்டு தம்பி ராமையா சார், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவர் என்னோடய அண்ணன் தான் சொல்லணும். அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையாலாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர். அவங்க எப்படியும் இந்த ஈவெண்ட் முடியத்துக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாக்காப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி. இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி ஓகே நானும் உங்களை மாதிரி
பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் சரியாக படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லேயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுதான் என்னை சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ அபய் சார். இப்படி ஒரு க்ரௌடில் எங்கள் சாங்கை லான்ச் பண்ணது, ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கு நாங்கள் நிறைய அவார்ட்ஸ் போடுவோம், இதில் லான்ச் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சார், நீங்கள் படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். உங்கள் இன்புட் அண்ட் எஃபர்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிக் தேங்க்யூ டு யூ சார். இமான் சார் 3 சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். மயோனே வந்து நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அடிக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை க்ரூ ஆல்சோ.